இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் இந்த வெளியான தகவலை உண்மைன்னு மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் எதனா பண்ணணும்னு நினைக்கிறோம் அமைதியை கொண்டு வரதுக்காக. அமைதியை பற்றி எங்கே யார் பேசுகிறா பார்த்தீங்களா? சாத்தா வேத ஓதுற மாதிரி நாங்கள் ஈரான் அதிபர்கிட்ட பேசியிருக்கோம். நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்னு இவரும் பயங்கரமாக பீடிக்கை போட்டு பேசியிருக்காப்ல. இந்த விஷயம் பேசியாச்சா, இதை கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரானோட சீனியர் அபிஷியல் ஒருத்தர் ஊடகங்களுக்கு பேசியிருக்காப்ல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மெசேஜ் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுதுல அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில, இதை ஃபுல்லா பண்றது ஈஜிப்த் அண்ட் டர்க்கின்னு சொல்லியிருக்காப்ல. பாகிஸ்தான் பேர் உள்ள சொல்லியிருப்பார்னு நினைச்சேன், ஆனா எங்கேயுமே இல்லை. அங்க இருக்க அபிஷியல்ஸ்க்கே தெரியாத விஷயம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சிருமா என்ன? சரி, ஓகே, இதுல எது உண்மைத்தன்மை இருக்குன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த செய்தி வெளியாச்சு பாத்தீங்களா? இது உலக நாடுகளில் பெரிய பதட்டத்தை தோற்றுவிச்சதோ இல்லையோ, இந்திய அரசியல பெரிய பதட்டத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. என்ன நம்மளோட பாகிஸ்தான் லீட் பண்ணி போயிட்டு இருக்காம இருக்கு அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுல, அதை காங்கிரஸ் கையில் எடுத்துட்டாங்க. காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரியான ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னங்க, செய்தியெல்லாம் பார்த்தாக்கா ஏதோ பாகிஸ்தான் பெருசா தலை எடுக்கிற மாதிரி தெரியுது. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை அவங்க தான் தீர்க்கிறாங்களாமே, மீடியேட் பண்றாங்களாமே. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்ட்டு அவர் பேசியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நாம சர்வதேச நாடுகள் உடனான இந்த உறவை மேம்படுத்துறதை காட்டிலும் பாகிஸ்தான் நல்லா பண்ணிட்டாங்களோ, அதனாலதான் இந்த அளவுக்கு பெரிய பிரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முறைன்ட்டு இவர் அப்படி பேசியிருக்காரு. இதுக்கு மோடி அவர்கள் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பிரதமர் மோடின்னு மென்ஷன் பண்ணாம தன்னைத்தானே விஸ்வகுருன்னு கிளைம் பண்ணிக்கிறார்ல ஒருத்தர், அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் சார்ந்து குற்றம் சாட்டியிருக்காருங்க. இது போல எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. இப்ப சான்ஸ் கிடைச்சுதான் பேசுறதுக்கு இந்த அளவுக்கு கருத்துக்களால பசைபாட ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு சார்ந்து. இது இந்திய அரசியலோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதும்.